கிளிநொச்சிக்கு நான் முதல்ல எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு கிளிநொச்சிக்கு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டால் எல்லாம் தமிழ் தானே. அப்போ அங்கெல்லாம் வந்து இந்த எழுத்தெல்லாம் வந்து தமிழ் எழுத்தெல்லாம் வந்து சின்னதாக தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு நாள் இந்த ரோட் திறந்த பிறகு வந்த பிறகு தமிழ் எழுத்தெல்லாம் பெருசாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் மாறி சரியான சந்தோஷம் உண்டு. அப்போ இந்த யாழ்ப்பாணம் நம்ம வந்துட்டு போகிற நேரம் அப்போ எனக்கு ஆசை நான் இங்கே இருக்கணும் எப்படியாவதுன்ட்டு. அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து அந்த ரோட் திறந்த பிறகு அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்கே கேம்பில் இரும்பு வெட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னால் கொழும்புல இருக்க உள்ளதுனா இங்கே வா மச்சான் இங்கே உழைக்கலாம் நல்லா அப்படின்ட்டு. அப்போ அந்த டைமில் அங்கங்கே அந்த வெடிக்கிறதுனா அம்மா வீட்டில் அனுப்பலை. அதுக்கு பிறகு தான் இங்கே வந்தது. நான் கொஞ்சம் ஓஞ்ச பிற்பாடு வந்து தான் அப்படி. அப்போ இன்னொருத்தர் வந்தார், அவரோட சேர்ந்து தான் நான் செஞ்சுக்கிட்டு போனது. செய்யாத தொழில் சொல்ல போனால் எல்லா தொழிலும் செஞ்சுட்டேன் நான். எல்லான்னு சொன்னால் கான் கூட வெட்டியிருக்கிறேன், டொய்லெட் கூட கழுவிருக்கேன், வீட்டில் கூட வேலை செஞ்சுருக்கிறேன். வீட்டு ஒரு பங்களா அங்கங்கே கொழும்புங்களில் வீட்டுங்களில் கூட வேலை செஞ்சுருக்கிறேன். மற்ற சிங்கப்பூரில் போயிட்டு பிளேட்டும் கழுவிருக்கேன். எல்லாம் செஞ்சு தான் கடைசியாக வந்து இந்த இரும்பு தான் எனக்கு ஒரு ராசியாக நின்றது. எல்லா ஒரு தொழிலும் செஞ்சு பார்த்தேன், ஒன்றுமே சரி வரல. இந்த சீட்டுகள், இந்த ரஸ்ஸுகள், துலா செட், மற்றது சக்கிள், மற்றது ஜேசிபி அது இதுங்கெல்லாம் வெட்டி கொடுக்குறது, ரவுண்ட் வெட்டி கொடுக்குறது. இல்லை சொன்னால் வெட்டுற நேரம் சில நேரம் இந்த சிந்தனை வேறு எங்கிட்டாச்சும் போனால் அந்த சீட் டச் ஆகிடும். டச் ஆகினா வெடிக்க தொடங்கும். அந்த தூள் வந்து கண்ணுங்களுக்கு பறக்கும். அப்படி பறந்துருக்கு. மற்றது நான் வெட்டுறது வந்து யாழ்ப்பாணத்துலேயே வந்து அவர் அந்த பெரிய தொழில் செய்கிறவர் அவரை இங்கே வந்து பார்த்துட்டு போனார். நீங்கள் நல்லா வெட்டுறீங்கன்ற எங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் நீட்டாக வெட்டி கொடுக்குறது நான் வெட்டினா மிஸ் ஆகாது. அந்த ரவுண்ட்லாம் வந்து 8 இன்ச்சுனா 8 இன்ச்சு சரியாகவே இருக்கும். அப்புறம் அவங்க அந்த இது என்ன சின்னதாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வெட்டினா அந்த ஸ்போர்ட் கணக்காக இருக்கும் அந்த இடம். அப்படி தான் வெட்டி கொடுக்குறது நான். அதனால இந்த தேய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் இருக்க தேவையில்லை. வெட்டினா பிளேட் தான்.